பாத்தீங்கன்னா 365 நாளுக்குரிய கேலண்டர் ஜூலியஸ் சீசர் அறிமுகம் படுத்துறார். இந்த கேலண்டர் தான் இன்னைக்கும் நம்ம பயன்பாட்டுக்குள்ள இருக்கிறது. அதுல 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர் நம்மளுக்கு வருது இல்லைங்களா, பிப்ரவரி மாசத்துல அதை வந்து ஒரு நாள் சேர்த்துக்குவாங்க, ஒரு நாள் கூட்டிக்குவாங்க. இப்படி செய்யறதுனால நம்மளுக்கு வந்து கேலண்டரை சரிப்பட வேண்டிய அவசியம் தேவைப்படல. கேலண்டர் கரெக்டா இருக்கு, நம்மளுடைய பருவ காலங்களும் சரியா வரும்னு சொல்லி இப்படி மாத்தி அமைக்கப்பட்டது. அந்த காலப்பகுதியில ஜூலியஸ் சீசரும் என்ன பண்றாருன்னா, ஜனவரி 1ஆம் தேதி, ஏற்கனவே ரோமர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கவுன்சில்ஸ் அவங்களாம் 1ஆம் தேதி தான் போய் பதவியை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, ஜனவரி 1 சிவில் கேலண்டரா இவர் அனௌன்ஸ் பண்ணினார். அது மட்டுமல்ல, பாபிலோனியர்கள் போலவே ரோம உலகத்திலும் அநேக விக்கிரக கடவுள்களை இவங்க வைத்துக் கொண்டு இருந்தார்கள். அந்த வரிசையில தான் ஜானிஸ் இந்த விக்கிரக கடவுளுக்காக இந்த 1ஆம் தேதியை அர்ப்பணிச்சுட்டு அந்த நாள் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோம உலகம் முழுவதும், ஏன்னா பதவி ஏற்பு விழா ஒரு பக்கம் நடந்து நிற்கும், இன்னொரு பக்கம் ஜனங்கள் எல்லாருமே அன்பளிப்பை பகிர்ந்து கொண்டு நல்ல குட் லக், இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க பாருங்க, குட் லக், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்லாம் போட்டு இன்னைக்கு நிறைய பேர் வாழ்த்துதல் சொல்றது உண்டு. லக்குனா என்ன, ஏதோ எதிர்ச்சியா நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிற மாதிரி, அந்த ஆசீர்வாதமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி குட் லக் கிஃப்ட் வாங்க, அந்த கிஃப்ட்டுக்கெல்லாம் ஒவ்வொரு பேருக்கு அதெல்லாம் சரித்திரத்தில் போய் பார்க்கலாம், நல்லா தேவையில்லை. ஆனால் முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அன்பளிப்பு, பரிசுகள், ஸ்வீட்டு அதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவர் வாழ்த்தி கொண்டு அவங்க விக்கிரக கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் தான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி. இப்படிதாங்க உலகம் முழுவதும் இன்னைக்கு அந்த ஜானிஸ்ன்ற ஒரு ரோம விக்கிரகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளை எல்லாருமே கொண்டாடுறாங்க.